வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் இருக்குல்ல, நம்பரோலஜி. இந்த டாப்பிக்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும்ல, ஸோ அந்த எக்ஸாம்ஸில் எந்தெந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். சி 19:2, ஓகே, அப்படின்னா 11:4, ஸோ 29 கொஷின் மார்க். ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. சி இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 19 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 19ங்கிறதே ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னது? பகா எண் 17. புரியுதா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2. புரியுதுங்களா? இப்போ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ 11, இதுக்கு முன்னாடி இருக்க பகா எண் என்னது? ப்ரைம் நம்பர் 7. 9 போட்டுறாதீங்க. ஓகே, இதை மைனஸ் பண்ணுங்க. ஸோ 11லேருந்து 7 போச்சுன்னா 4. இதுதான் இந்த 4. இப்போ இதே லாஜிக்கை 29க்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ 29, அதோட ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் என்னது? 23. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, 6. இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் D6. ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக் புரியுதா? ஓகே, இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் நீங்கள் நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 5 10 சொல்கிறாங்க. சி இங்கே என்ன லாஜிக்னா, இந்த நம்பரோட டிஜிட் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 1 + 2 + 3 + 5 ஆட் பண்ணால் என்ன வருது? ஸோ 8, 8 + 2 10, 10 + 1 11. ஆனால் இங்கே 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வர ஆன்சர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் இந்த 10. இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ 4 + 5 + 7 + 7. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 14, 14 + 5 19, 19 + 4 23. வர ஆன்சர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கலாம். 22 இருக்கான்னு பாருங்க. அப்போ நம்ம லாஜிக் கரெக்டு. இதை இந்த 9681க்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ 9 6 8 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10, 10 + 8 18, 18 + 6 24. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணும், 23. இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் B 23. ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா? இப்போ தேர்ட் கொஷின் போயிடலாமா? இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். அப்படியே வெரைட்டி ஆஃப் லாஜிக்ஸ் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 44:11. 44லேருந்து எப்படி 11 கொண்டு வரலான்னா, சி 44/4 11. பட் இங்கே இந்த 4 எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 44 நம்பர் இருக்குல்ல, இதோட யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறாங்க 4ன்னு. ஓகே, ஸோ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா சார் 2 4 இருக்குன்னு. அதனால தான் இங்கே டெஸ்ட் பண்ணுறோம் இந்த லாஜிக் கரெக்டானு. அப்போ 52 டிவைடட் பை எந்த நம்பர் போடணும்? 2. இப்போ புரியுதா? இங்கே 4ங்கிறது யூனிட் டிஜிட்டில் இருக்க 4 தான். ஓகே, 52லேருந்து 2 டிவைட் பண்ணிங்கன்னா புரியுதா? டிவிஷன் 26 இருக்கான்னு பாருங்க. இருக்கு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதே லாஜிக்கை 81க்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ 81 எதால டிவைட் பண்ணும்? 81ஓட யூனிட் டிஜிட் என்னது? 1. அப்போ 81/1 என்ன ஆன்சர் வரும்? அது 81 தான். இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் C. ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் டவுட் வந்து வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? இப்போ ஃபோர்த்து கொஷின் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க? 76. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். சி 76:9, 53:18. ஓகே, என்ன லாஜிக்னா, இந்த நம்பர் இருக்குல்ல 76, இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆயிரும்? அதான் டிஜிட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, 67ன்னு மாறிடும். இப்போ இந்த 76லேருந்து இந்த டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல 67, இதை மைனஸ் பண்ணிடுங்க. புரியுதா? சி 76 இந்த நம்பரோட இன்டர்சேஞ்ச் என்னது? 67. இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 9 வருதா? ஓகே, இதுதான் இந்த 9 இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட். ஓகே, இப்போ 53க்கு இதே லாஜிக் அப்ளை பண்ணுங்க. 53ங்கிற நம்பரோட டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன ஆயிரும்? 35. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ 13, 4. ஸோ 13லேருந்து 5 போச்சுன்னா 8, 4லேருந்து 3 போச்சுன்னா 1. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? லாஜிக்கு 18 வந்துருச்சு. இப்போ 71 இருக்கா? இப்போ
இப்போ 71 திருப்பி போட்டால் 17, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ 11, இங்கே 6, 4, 54. ஓகே, அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி 54. இது ரொம்ப முக்கியமான லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த 4 கொஷின்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஓரளவு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 5th கொஷின் போகலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி பார்த்த லாஜிக்ஸாக தான் இருக்கும். சி, இப்போ 846ல் எப்படி 2 வரும்னா, இந்த நம்பரோட ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்னது? 8, 4. இதை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, 8 + 4 12. இதை இந்த 6 இருக்குல்ல, 846ஓட யூனிட் டிஜிட், இதால் டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த 2. புரியுதா? இதே லாஜிக் இந்த 453க்கு அப்ளை பண்ணுங்கள். 453ஓட ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 5 என்ன வருது? 9. இந்த 9-ஐ இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன? 3. இதால் டிவைட் பண்ணிடுங்க. 3 வந்துருச்சா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதே லாஜிக்கு இந்த 271க்கு அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 + 7 ஆட் பண்ணுங்கள், 9. இதை இந்த யூனிட் டிஜிட் என்னது? 1. இதால் டிவைட் பண்ணால் அதே 9 தான் ஆன்சர் வரும். ஸோ லாஜிக்ஸ் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ 6th கொஷின். ஓகே, சி 1 2 3 4, 455 9. ஓகே, ஸோ இங்கே என்ன லாஜிக்? சி, இந்த 1 2 3 நம்பர் இருக்குல்ல, இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 12/3. ஏன்னா இது ரீசனிங் தானே, லாஜிக்கல் ரீசனிங் கொஷின் தான். சி, இங்கே டிவிஷனை போட்டு விட்டுறாங்க. ஓகே, அப்போ இந்த 123ங்கிற நம்பர் என்னவா மாறிடுது? 12 தனியாக 3 தனியாக மாறிடுது. அப்போ 12/3 என்ன ஆயிடுது? 4. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4. இப்போ இதே லாஜிக்கு இங்கே அப்ளை பண்ணுங்கள். இப்போ 455க்கு 45 தாண்டி ஒரு டிவிஷனை போட்டு விட்ருங்க. 45/5 என்ன ஆன்சர் வரும்? 9. புரியுதா? இந்த டிஜிட்ஸை வந்து அப்படியே பிரிச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே என்ன வரும்? 273 இருக்கா? இங்கே டிவிஷனை போட்டு விட்ருங்க. அப்போ 27/3 ஆன்சர் என்ன வருது ஃப்ரெண்ட்ஸ்? 9. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 9. ப்ளஸ் 7th கொஷின். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான லாஜிக். 12 = 18, 20 = 30, அப்படின்னா 8 கொஷின் மார்க். இங்கே 12 இருக்குல்ல, சரி 12ஓட பாதி என்ன? 6. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? இந்த நம்பரோட ஆஃப், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இந்த 18. அப்படின்னா 20ஓட பாதி என்னது? 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 30 வந்துருச்சா? ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகே, இங்கே பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், 8ஓட ஆஃப் என்னது? 4. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 12 வந்துருச்சா? அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 12. ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா? ஓகே, இப்போ 8th கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சி, இங்கே பாருங்கள், 423:10 கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி வரும்? 4 2 3 யூஸ் பண்ணி 10. இந்த 423 இருக்குல்ல நம்பர், இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 4 × 3 12. வர ஆன்சரை இந்த மிடில் டிஜிட் இருக்குல்ல, இதால் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே மிடில் டிஜிட் என்னது? 2. அப்போ 12 - 2 10. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இந்த 10. இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணும். இப்போ 2 × 5 10. இதை மிடில் டிஜிட்டால் மைனஸ் பண்ணுங்க, 0வால், அதே 10 தான் வருது. புரியுதா? இப்போ இந்த லாஜிக்கை 816க்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ 8 × 6 48 மைனஸ் மிடில் டிஜிட். ஸோ 1 47 தான் இந்த கொஷினோட ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, 8 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 9th கொஷின். 42:16, 20:1, 53:? ரொம்ப முக்கியமான கொஷின். இங்கே பாருங்க, 42லேருந்து எப்படி 16 வருதுன்னா, இந்த நம்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் 42, இது எப்படி வச்சுக்கிறாங்க? 4 பேஸில் வச்சுக்கிறாங்க, இந்த 2 4ஓட பவரில் போட்டுக்கிறாங்க. இப்போ 4² 16. இதுதான் 16. இப்போ இதே லாஜிக் 20க்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 பேஸில் வச்சுக்கோங்க, இந்த 0 2ஓட பவரில் போட்டுக்கோங்க. சி, நமக்கு தெரியும், எனிதிங் டு தி பவர் 0 ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும்.
இதுதான் இந்த 1. புரியுதா? இப்போ இதே லாஜிக் 53க்கு 5 பேஸாக வச்சுக்கோங்க, 3 5ஓட பவரில் போட்டுக்கோங்க. இப்போ 5 கியூப் 125 தான் இந்த கொஷினோட ஆன்சர், ஆப்ஷன் டி. புரியுதா? ஏன்னா 5 × 5 × 5 125. இப்போ செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், 32:1, 60:36, 23 கொஷின் மார்க். அகைன் ஒரு சிம்பிளான கொஷினோட நம்ம செஷனை முடிக்க போகிறோம். சி 32 இருக்குல்ல, 3 - 2 என்ன வருது? 1. வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுங்க. இதுதான் 1. இப்போ இதே லாஜிக் 60க்கு அப்ளை பண்ணுங்க. 6 - 0 6. வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுறோம். 36 இருக்கா? 36. ஓகே. 23க்கு இந்த லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 - 3 -1 வருது. -1 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன ஆயிரும்? +1 மாறிடும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 தான். ஃப்ரெண்ட்ஸ், 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் பார்த்தாச்சு. கண்டிப்பாக நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.